அவ்வளோதான், சோலி முடிஞ்சிருச்சு. இந்த ரூஃப் காங்கிரீட் என்ன அப்படின்னா, ஐஎஸ் கோடு படி கண்டிஷன்ஸ் இருக்குது. ஸோ அந்த கண்டிஷன்ஸ் எல்லாம் முறையாக ஃபாலோ பண்ணலை அப்படின்னா இந்த மாதிரி கிராக் வந்து நம்மளுக்கு வந்து வந்துடும். அதனால வாட்டர் லீக்கேஜ் வந்துடும். அதை பற்றி போன வீடியோலேயே நான் வந்து கிளியராக எக்ஸ்பிளைன் பண்ணியிருக்கேன். ஸோ இது எதனால பேசிக்காக எதனால வருது அப்படிங்கிறத சொல்லிட்டேன். அதில் நீங்கள் வந்து இந்த மாதிரி வரக்கூடாது அப்படின்னா சிம்பிளாக ஒரு குவாலிட்டியான ஒரு இன்ஜினியர்கிட்ட கொடுங்க. இல்லை அப்படின்னா ஒரு ஸ்ட்ரக்சரல் டிசைன் வாங்கி ப்ராப்பராக பண்ணுங்கள். இதில் வந்து நம்ம வந்து வந்துருச்சு. இப்போ என்ன பண்ண அப்படின்னா, முதல் வந்து இந்த கிராக்கை பூரா அரெஸ்ட் பண்ணணும். சரிங்களா? கிராக் சீலர் போட்டு கிராக்கை பூரா அரெஸ்ட் பண்ணிவிட்டு மேலே வந்து ஒரு வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணணும். நிறைய பிராண்டில் அவைலபிள் இருக்குது. அதில் ஏதாவது ஒரு பிராண்டு நல்ல ஒரு ப்ரொஃபஷ்னல் வச்சு நீங்கள் வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணுங்கள். சும்மா ஒரு பெயிண்டரை வச்சு பண்ணணும் அப்படின்னு இல்லாமல் இன்னும் பண்ணக்கூடிய ஏதாவது ப்ராப்பராக நம்ம வந்து வாட்டர் ப்ரூஃபிங் கோட்டிங் பண்ணணும். அதுக்கு மேலே நம்ம வந்து சுருக்கி முட்டி அடிக்காமல் வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட் மாதிரி போடணும். அது எப்படி போடணும் அப்படின்னா, M20 கிரேடில் நம்ம எப்படி ரூப் காங்கிரீட்டில் போட்டோமோ அதே மாதிரி மேலே வந்து வாட்டத்துக்கு நம்ம வந்து ஒரு சைடு 1 இன்ச்சு, ஒரு சைடு 3 இன்ச்சு இல்லை 4 இன்ச்சு அந்த மாதிரி ஒரு ஸ்லோப் கொடுப்போம். பார்த்தீங்களா? அந்த ஸ்லோப் ஃபுல்லாக வந்து பார்த்தீங்கன்னா காங்கிரீட்டையே விரவி நம்ம வந்து போடணும். அதுக்கு மேலே நம்ம வந்து வெதரிங் கோர்ஸ் போடணும். இதெல்லாம் எதுக்கு அப்படின்னா, நம்ம மேலே உள்ள கிளைமேட் சேஞ்சஸ்னால ஒரு 2லேருந்து 3 வருஷத்தை இந்த மாதிரி ஒரு சில கேப்பில் வந்து இந்த மாதிரி விரிசல் அடையலாம். விரிசல்னால் நம்மளுக்கு அந்த சிமெண்ட் பால் எல்லாம் வெடிச்சு வரலாம். ஸோ அது மூலமாக நம்மளுக்கு வந்து தண்ணி உள்ளே இறங்கினாலுமே கீழே உள்ள காங்கிரீட்டுக்கு அஃபெக்ட் ஆகக்கூடாது. அப்படிங்கிறனால தான் நம்ம வந்து அங்கே வந்து சிப்ஸ் காங்கிரீட் போட்டிருக்கோம். அந்த சிப்ஸ் காங்கிரீட்லையும் ஏதோ ஒரு இடத்துல இந்த மாதிரி நீங்கள் தவறு பண்ணி அதை காம்பேக்ஷன் முறையாக பண்ணாமல், முறையான சிமெண்ட் பால் எல்லாம் போடாமல், மிக்சிங் எல்லாம் ப்ராப்பராக பண்ணோம் அப்படின்னா அதுலேயும் நம்மளுக்கு வந்து லீக் வந்துடும். ஸோ அந்த லீக் அவாய்ட் பண்ண தான் கீழே வந்து வாட்டர் ப்ரூஃப் போட்டிருக்கோம். ஆனால் இந்த வாட்டர் ப்ரூஃபோட செல்ஃப் லைஃப் வந்து 10 வருஷம் தான். சரிங்களா? அந்த எக்ஸ்பான்ஷன் அண்ட் கான்ட்ராக்ஷன் மூலமாக அதோட லைஃப் வந்து குறைஞ்சிரும். ஸோ அதனால காங்கிரீட் போடையிலே எவ்வளோ பெஸ்ட்டாக பண்ண முடியுமோ அவ்வளோ பெஸ்ட்டாக பண்ணுறது நல்லது. 10 வருஷம் கழிச்சு உங்களோட ரூஃபை மறுபடியும் நீங்கள் வந்து மேலே வந்து ஒரு வெதரிங் கோர்ஸ் மேலே வாட்டர் ப்ரூஃப் எல்லாம் பண்ணி ப்ராப்பராக மெயின்டைன் பண்ணிங்கன்னா இந்த ரூஃபுக்கு எந்த விதமான பாதிப்பும் இல்லாமல் அதோட லைஃப் இருக்கும். மெயின்டைன் பண்ணலை அப்படின்னா அதோட லைஃப் வந்து குறையும். அதனால தான் காங்கிரீட் போடும்போது அது மாதிரி வீடு கெட்டிலே ஐஎஸ் கோட் புக்கை ஃபாலோ பண்ணுங்கள். மினிமம் ஒரு ஸ்ட்ரக்சரல் டிராயிங்காக அதை வாங்கி பண்ணுங்கள். இல்லை ஒரு இன்ஜினியர்கிட்ட, குவாலிட்டியான இன்ஜினியர்கிட்ட கன்ஸ்ட்ரக்ஷனை கொடுங்க அப்படின்னு நான் சொல்கிறோம். உங்களுக்கு அந்த மாதிரி வீடு கட்டுறதுக்கான ஆலோசனைகள் எதுவும் தேவை அப்படின்னா ஸ்கிரீன்ல தெரிய நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்கள்.